ஒரு பழைய சிதைந்த கோயிலின் அருகே ஒரு வயதான மூதாட்டி கடந்த 15 வருடங்களாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அவளது புடவை கிழிந்திருந்தது. முகத்தில் வாழ்க்கையின் பாரம் தெளிவாக தெரிந்தாலும் அவளது மனசு மட்டும் உடையாமலே இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல அந்த இடத்துக்குப் போன மூதாட்டி அங்கே ஏற்கனவே ஒரு ஆண் பிச்சைக்காரன் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்தார். அவர் மெதுவாக, ஆனால் உறுதியுடன் சொன்னார், "இந்த இடம் 15 வருஷமா நான் உட்காரும் இடம் தம்பி." அந்த ஆண் அச்சமடைந்து எழ முயன்றார். ஆனால் அவருக்கு ஒரு கை, ஒரு கால் செயலிழந்திருந்தது. இந்தக் காட்சியைக் கண்டதும் மூதாட்டியின் இதயம் உருகிவிட்டது. "பரவாயில்ல தம்பி, நீயே இங்கே உட்காரு" என்றார் கருணையுடன். அருகில் உட்கார்ந்தார். பின்னர் அக்கறையுடன் கேட்டார், "இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டியா தம்பி?" "இல்லம்மா, சில நாளாச்சு சாப்ட்டு" என்றார் அவன் மெதுவாக. தாமதிக்காமலும் அருகில் உள்ள கடையில் சென்று இட்லி வாங்கிக் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார். அவன் சாப்பிடத் தொடங்கியபோது அவர் மெதுவாக கேட்டார், "ஏன் தம்பி, உனக்கு என்ன ஆச்சு?" அவனது கண்களில் நீர் பெருகியது. "நான் ஒரு காலத்துல நல்ல வேலை செஞ்சேன், சம்பாதிச்சேன், குடும்பத்தை கவனிச்சேன். ஆனா பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் என் மனைவி என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் என்ன வீட்ல இருந்து தள்ளி விட்டா." மூதாட்டி ஆழ்ந்த மூச்சு விட்டார். "அதே நிலைதான் எனக்கும் தம்பி. என் பையன் மனைவியோட வார்த்தை கேட்டு என்ன வீட்ல இருந்து தள்ளிவிட்டான். ஆனா நான் அவனைப் பற்றி கவலைப்பட்டேன். வாழ்க்கை ஒரு நாள் அவனையும் கற்றுக் கொடுக்குமேன்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் பிச்சை கேட்டு அவனுக்காக லட்சக்கணக்குல பணம் சேமிச்சேன்." அந்த கணத்தில் மூதாட்டிக்கு ஏதோ உணர்ந்தது. அவரது கண்கள் பெரிதாகத் திறந்தன. முகம் பதறியது. அவனது முகத்தையும் குரலையும் கேட்டவுடனே உள்ளேயே ஏதோ ஒரு புயல் எழுந்தது. அவர் மெதுவாக கேட்டார், "உன் பேரு என்ன தம்பி? ஊர் எது?" "மனைவியோட பேரு." அவன் பதில் அளிக்கிறான். அவர் மூச்சு வேகமடைந்தது. மார்பை பிடித்துக்கொண்டு அவனைப் பார்த்தபடியே திடீரென கீழே விழுந்து விட்டார். அவன் பதறி அவளது உடலை கட்டிக்கொண்டு அழைத்தான். "அம்மா, அம்மா, உனக்கு என்ன ஆச்சு?" அவர் பதிலளிக்கவில்லை. அவரது மடியில் ஒரு சிறிய பை கிடந்தது. அதைத் திறந்தான். உள்ளே பழைய நோட்டுக்கள் மற்றும் ஒரு பழைய புகைப்படம். அதைப் பார்த்ததும் அவன் உறைந்தான். அதில் அவனே இருந்தான். இளமையில்தான் அவனோட அம்மாவோட சேர்ந்து நின்று சிரித்துக் கொண்டிருந்தார். உண்மை புரிந்தது. இப்போது பிச்சைக்காரியாக இருந்த அந்த மூதாட்டி அவனுடைய அம்மாதான். அவன் உடைந்து அழத் தொடங்கினான். "அம்மா, அம்மா, மன்னிச்சுக்கோம்மா." நெஞ்சை உருக்கும் பாடம். மனைவியின் வார்த்தைகளைப் பின்பற்றி ஒரு மகன் தன் தாயை கைவிட்டான். பல வருடங்கள் கழித்து விதி அவனை அவளை விட்டுச் சென்ற இடத்திற்கே கொண்டு வந்தது. தாயின் இடத்தை மட்டுமல்ல, அவளது வேதனையையும் தானே அனுபவிக்க வந்தான். எல்லாவற்றையும் கொடுத்தவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். தாயை ஒருபோதும் விலக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் முழுவட்டத்தில் வருகிறது.